காய்கறி வேலை ஜாஸ்தி மாதிரி வேலை ஜாஸ்தி அதனால தான் வந்தோம். இருமா துணி மாத்து வந்துடுறேன். என்னம்மா இந்த வந்துட்டோம்மா. ஒரு விஷயம் பேசணும். உங்க அம்மா அது பெரிய பிரச்சனையா இருக்குது. சின்னதுக்கெல்லாம் கோச்சுக்கிறாங்க, சின்னதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. அவங்க கூட இருக்க முடியாது. என்ன நினைச்சுதான் பேசுற நீ? அவங்க என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அனுசரிச்சு நடந்துக்கணும் இல்ல நீ? அது எப்படி நீ சொல்றது எப்படி சரியா போகுது? என்ன பண்றாங்க சொல்லு? என்ன பண்றாங்க அவங்க? என்ன பண்றாங்களா? என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லு. வயசானவங்க பண்ணுவாங்க. இதுதான் இது சொல்லுவாங்க. வயசுல செய்ய என்ன ஏதோ வேலை உனக்கு சொல்லு. செய்ய ஏதோ என்ன வேலை உனக்கு சொல்லு. எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை. நான் என்ன பண்ண சாவ சொல்லு. அவங்கள இருக்க சொல்லி நான் போயிடுறேன் வீட்டை விட்டு வெளியோ. இதெல்லாம் பேசாது. இதெல்லாம் நல்லது இல்ல. இதெல்லாம் வாழ்றதே கிடையாது. நீ பேச சத்தியமா பிடிக்கல எனக்கு. சொல்றேன் பாரு. ஒண்ணு பாரு, எங்க அம்மாவை நல்லபடியா வச்சுக்க பாரு. சொல்றேன் பாரு. ஐயா இதே பிரச்சனை பாரு. வா பிரியா, பெஜராயிச்சா? சாரி பண்ணிக்கம்மா. நான் இந்த மாதிரி டைம்ல வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசிக்க கூடாது. என்ன எங்க அம்மா வேணும் நீயே வேணும் இல்லையா? நீயே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன்னா எங்க அம்மா இருக்கக்கூடாது உனக்கு. சரி நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன் சரியா? எங்க அம்மா எடுத்துன்னு போயிட்டு முதியோர் இடத்துல நான் சேர்த்துடுறேன் சரியா? நீ சந்தோஷமா இரு. ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா வேலை மேல போன்னு வச்சுக்க உன் நினைப்பு நான் எந்த பத்தி யோசிக்கிறது? நீ சந்தோஷமா இரு சரியா? ஹாப்பியா? சந்தோஷமா இரு என்ன சரியா?
வணக்கம் சார். என்ன விஷயமா வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கும். அம்மா வந்து ஹோமில் சேர்க்கலாம் வந்துருக்கேன். அது என்ன ஃபீஸ் இருக்கிறதோ நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். அம்மா வந்து சார் அதை பார்த்து. சரி. அட்ரஸ் கெனடி சார், ஃபஸ்ட் லைன் டோர் நம்பர் 74. கான்டாக்ட் 99 02 37 02 7. சரி, அம்மா வண்டி உஷாராக பார்த்துருக்கோம். என்ன இருக்கிறதோ உங்களுக்கு மாதம் போயிருந்தோம். ரொம்ப நன்றி கிடையாது. சரி, உங்களோட ரூம் காட்டுறேன். சரி, பாருங்க. சரி, போகிறேன். நம்ம ரோமு இங்கே எல்லாம் இருக்கிறாங்க. அப்பா எல்லாம் பார்த்துக்குவாங்கல்ல. பேசிக்கின்னு சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாது. ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். சந்தோஷமா ஒன்னும் பஜார் படாத. நான் வந்து பார்த்துருக்கேன். பாஸ்வேர்டு சொல்லியிருக்கிறேன். என்ன அவர் நல்ல போய் பார்த்துக்குவாங்க. எனக்கு இங்கிருந்து போறதுக்கு மனசு இல்ல. என்ன பண்றது, நம்ம நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்காக நான் இருக்கிறேம்மா. சரிம்மா, இந்த தைரியம் வண்டி போதும். நினைச்சு நீ ஒன்னும் பஜார் படாதுமா. சரிங்களா? நான் போயிட்டு வரேன். நான் வந்து பாத்துக்கிறேன். அடிக்கடிக்குமா போயிட்டு உஷாரு. அம்மா உஷாரா பாத்துக்கிறேன். அம்மா நீங்கம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறோம்மா. நீ நாங்கெல்லாம் இருக்கணும். ஒன்றும் பயப்படாது. ஐயா இருக்காரு. நம்மளாம் ஒன்று ஒற்றுனா இருக்கலாம். நம்மளும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு பக்கத்துணையா இருக்குவார். நம்மளும் பயப்படாத. எல்லாருக்கும் நீயும் தைரியமா இருக்கிறதுக்கு கற்றுக்கோ. என்ன சொல்றோம், நாங்கள் எப்படி இருக்குமோ அதே போல நீயே இரு. ஒன்றும் பயப்படாது. நாங்கெல்லாம் இருக்கிறோம். நீ என்ன கஷ்டம் வந்திருக்கிற? என் மருமகள் எனக்கு போட்டிக்க மருமகளுக்கு பிடிக்கல. அப்படியா? அதனால என் புள்ள வந்து சரி வாசலுக்கு போனாது ஹாஸ்டல் விடலன்னு சொல்லிட்டு அது முடிய வச்சு அது பேச்சு கட்டினா நம்ம வந்து எனக்கு எந்த இதையும் இல்லை. என் புள்ள இது நான் காப்பாற்றேன். சந்தோஷமா இருப்பேன். நல்லா சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எந்த இதையும் இல்லை. அங்க தேட எங்க என் புள்ள போனது ஒரு இடம் எனக்கு சந்தோஷம். நான் நிம்மதியா இருப்பேன். என்னம்மா வலிக்குதா? சரி சரி, கொஞ்ச நேரம் இரு. நான் பக்கத்துல கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? பக்கம் ஒரு நிமிஷம். பிரியாக்கு வலி வந்துருக்குது. கொஞ்சம் வாங்க சீக்கிரம். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்கக்கா.
ஏங்க வாங்க இங்க. என்னம்மா? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நம்ம அம்மா நான் தப்பா நினைச்சிட்டேன். அப்பதான் அந்த ஒரு வேதனை, அந்த வழி எனக்கு தெரியுதுங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வித்துருவாங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது தான் எனக்கு தெரியுதுங்க. நம்ம அம்மா போய் கூட்டின்னு வந்துடுங்க. நம்ம அவங்கள தப்பா நினைச்சிட்டோம். சரிம்மா, உனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது இல்லையா அங்கே வரதுல? திருப்பி எந்த பிரச்சனையும் இது பண்ண மாட்டேன் இல்லையா? சரி, உன் சந்தோஷம் என்னவோ அதான் என் சந்தோஷம். நீ ஒன்றும் பெஜாரப்படாத. நான் அம்மா போய் கூட்டின்னு வரேன். என்ன, நீ சந்தோஷமா இரு. சரியா? ம், சரிடா. வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மாவை கூட்டிட்டு போகலான்னு இருக்கிறேம்மா. இல்லை, வீட்டிலலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேம்மா. சரி, வயிற்றில் கூட்டினு சொன்னா சரி, அதனால வந்து அம்மா கூட்டிட்டு போகிறேன். சரிங்க, வாங்க போகலாம். கண்டிப்பா பாத்துக்கிறாங்க. கண்டிப்பாங்க. அம்மா நல்லா இருக்கியாம்மா? அவகிட்ட எல்லாம் பேசிக்கிறேன். அவங்களே உன்னை கூட்டின சொல்லிக்கிறா. ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துன்னு இருக்குது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அவகிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அம்மா வந்து அம்மா மாதிரி பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க தூரங்களை நான் பேசுறது அதுக்காக ரொம்ப நன்றி. கண்டிப்பா ரொம்ப நன்றி பாஸ்டர். அம்மா கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களை புரிஞ்சுக்காம நான் நடந்துக்கிறேன். நீங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்துக்கு எவ்வளோ கஷ்டம், அது வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு இன்னைக்குதாம்மா தெரிஞ்சிச்சு. அதனால நீங்க எங்களை விட்டு போகாதீங்கம்மா. எங்க கூடவே இருக்கணும். நம்ம எல்லாம் ஒன்னாவே இருக்கலாமா? ஒன்னாவே இருக்கணும். சரி. மாமியார மருமகள் நான் ஒன்னாக்கிறது பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி சந்தோஷமா இருந்தாக்கா நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராத எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். சரியா? சும்மா எப்படி இருக்கீங்க? அம்மா அவங்க கேள்விப்பட்டேன். ஆமா, எங்க உண்மையிலே சொல்லலாம்னு நினைச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாம் ரெண்டு பேரும் ஒற்றுமை ஆயிட்டாங்க. பிரியா அங்கே வந்து அப்புறம் அம்மா எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இதே போல நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தாக்கா உலகம் முழுத இருக்கிற முதியோர் இல்லத்தெல்லாம் மூடலாம். அது போல நீங்க ஒற்றுமையா இருக்கிறது மற்றவங்க மாறுதாங்க காரணம் இருக்காருன்னா உங்களை பார்க்கணும். நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. சரி, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கோம் சார். ஓகே, நல்லா இருக்கும்.